இங்க இந்த சின்ன பையனுக்கு கிரிக்கெட்னா ரொம்பவும் பிடிக்கும். இவனுக்கு அப்பா கிடையாது. அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இவனுக்கு பக்கத்து வீட்ல இருக்க நிம்முன்ற அக்காவ தான் ரொம்பவும் பிடிக்கும். அவங்க அம்மா எவ்வளவு சொல்லியுமே இதுவரைக்கும் இவங்கள அக்கானே கூப்பிட்டது இல்ல. இவங்க தான் இந்த பையனை டெய்லியும் குளிப்பாட்டுவாங்க. ஆனா ஒரு நாள் இவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அதை கேட்டதுமே இந்த பையன் ரொம்பவும் கடுப்பாவறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது அவன் ஃப்ரெண்டு நிம்மு அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவன் என்னை விட வயசுல அதிகம்டா, அதை எப்படிடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் ஃப்ரெண்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே இவனுக்கு அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த அக்கா அவன் கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போறாங்க. இவனும் ரொம்ப சோகமா தான் போயிட்டு வரா. அப்ப இந்த அக்கா வீட்ல இருக்கும்போது இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த அக்காக்கு நம்மளை பத்தின சோகமே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கோவமா எழுந்து போறான். இந்த பையனோட அம்மா டைலரா இருப்பாங்க. அதெல்லாம் துணி தைக்கலாம்னு சொல்லிட்டு இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு கூடவே போறாங்க. அப்ப இவன் வீட்ல ஆணி எடுக்க ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து சுத்தி இவன் கையிலேயே அடிச்சுக்குது. அதை பார்த்ததுமே இவங்க தான் எல்லாம் பேண்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க. அண்ட் வீட்டுக்கு கிளம்புறாங்க. எப்பவுமே இவன் கூடவே தான் போவான். இப்பயும் அதே மாதிரி போயிட்டு இருக்கான். அப்ப கையில ஒரு பொட்டு வச்சிருக்கா. இந்த அக்காவோட நெத்தில எப்படியாச்சும் ஒட்டின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அந்த அக்காவோட கையிலேயே ஒட்டிட்டு உன்னோட பொட்டு கையில ஒட்டி இருக்கு அதை பாருன்னு சொல்றா. இவங்களுமே அதை பார்த்துட்டு நெத்தில ஒட்டிக்கிறாங்க. இவனுமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறான். ஆனா அடுத்த நாள் இவங்க கிட்ட டைரக்டாவே வந்து நீ கல்யாணம் ஆயிட்டா என்ன விட்டு போயிருவியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த அக்காவுமே அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா, கல்யாணம் ஆயிடுச்சுனா புருஷன் கிட்ட சொல்லி உன்னையும் நான் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவு சொன்னாலுமே இந்த பையனோட மனசு ஏத்துக்க மாட்டுது. இப்ப இந்த அக்காவுக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதுல இவனை கூப்பிட்டு நடுவுல உட்கார வச்சு அந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அதனால இவன் ரொம்ப கடுப்பாவறான். அடுத்த நாள் இவங்க மாப்பிள ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி பொண்ணு வீட்டுல தங்க வைக்கிறாங்க. ஆனா இவன் கோவத்திலே சுத்தி கூட காமிக்காம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அண்ட் கல்யாணத்துக்காக தாலிலாம் ரெடி பண்றாங்க. அது என்னதுன்னு சொல்லிட்டு இவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சோ தாலி கட்டிட்டா நிம்மு அக்கா நம்மளுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு ருத்ராட்ச கொட்டையை எடுத்து கழுத்துல மாட்டி இந்த அக்கா வேலை செய்யும் போது கழுத்துல மாட்டிட்டு உனக்கு நான் தாலி கட்டிட்டேன், இனிமேல் நீ எனக்கு தான் சொந்தம், யாருக்குமே சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிடுறான். இந்த அக்காவுமே சின்ன பையன் தானே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ருத்ராட்சத்தை இந்த பையனோட ஞாபகமா கழுத்திலே போட்டுக்கிறாங்க.